ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நாம மணிஹே டியோ அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது அண்ட் இந்த ஏர்னிங் ஆப்ஷனில் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், இதனுடைய வித்ரா ப்ரூஃப் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஆப்பை ஒரு ரெகுலரான ஏர்னிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நாம் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆப்பை ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் மணிஹே டியோ அப்படின்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணினதும் ஓப்பன் பண்ணலாம். இது நம்முடைய சைன்இன் ப்ராசஸ். கூகுள் சைன்இன் பண்ணலாம் அல்லது மொபைல் நம்பரை வச்சு சைன்இன் பண்ணலாம். ஸோ நான் மொபைல் நம்பரை வச்சு சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஆப்போடைய யூசேஜ் அக்சஸ் எனேபிள் பண்ண சொல்லும். அதாவது நாம் இதில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையாங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக ஆப் யூசேஜ் அக்சஸ் எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. இதை எனேபிள் பண்ணால் தான் இந்த ஆப்பை நாம் யூஸ் பண்ண முடியும். பட் இதை எனேபிள் பண்ணுறது சேஃபாக இல்லையாங்கிறது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். என்னோடய சஜஷன் என்னன்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது மட்டும் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஏர்னிங் வந்த பிறகு இது நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து லாங்குவேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூட்டோரியல்ஸ், இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு இது இந்த ஆப்போடைய ஹோம் பேஜ். இதில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல், ஏர்னிங் ஆப்ஷன்ஸ், மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நாம் டெய்லி ரிவார்ட் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். இது டோட்டலாக 6 நாளைக்கு வரும். ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இதில் கொடுப்பாங்க. இது எல்லாமே காயின்ஸ் அப்படிங்கிற கணக்கில் தான் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் நைட்டு 12 o'clock அப்டேட் ஆகிரும். இது நம்முடைய ப்ரொஃபைல். இதோடைய நம்ம ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஏர்ன் பண்ணோம், இதில் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வாலெட். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை ரிடீம் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, விட்ராவல் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் விட்ராவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ரௌசரில் போய் தான் நம்ம விட்ரா பண்ண முடியும். இதே ஆப்பில் விட்ரா பண்ண முடியாது. அண்ட் விட்ராவலில் பார்த்திங்கன்னா இதில் 3 விதமான பேமெண்ட் மெத்தட் இருக்குது. யூபிஐ, கிஃப்ட் கார்டு, கிரிப்டோன்னு 3 மெத்தடில் நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும். கிரிப்டோவில் பிட்காயினில் மட்டும்தான் பண்ண முடியும். கிஃப்ட் கார்டில் பார்த்திங்கன்னா நிறையா இது கொடுத்துருக்காங்க. அண்ட் யூபிஐயில் ஏதோ ஒரு பேங்க்கோடைய நம்மளுடைய யூபிஐ என்ட்ரு பண்ணி விட்ரா பண்ணிக்க முடியும். பட் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 0.25 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. பட் 50 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நாம் எந்த ஒரு இதுலேயும் விட்ரா பண்ண முடியும். அடுத்தது ஏர்னிங் ஆப்ஷன்ஸ். பட் அதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம். இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்கோம். அடுத்தது ஆஃபர்ஸ். ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹோம் பேஜில் கூடிய இந்த ஆப்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அப்டேட்ஸ் இங்கேருந்து ஷோ ஆகும். ஸோ அது ஆன்கோயிங்கில் இருக்கா இல்லை முடிஞ்சுதா, அது ஏர்னிங் வந்ததா அப்படிங்கிற அப்டேட்ஸ் அதில் வரும். அடுத்தது ரெஃபர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க இதில் 3 ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸில் ஒரு 50% அளவுக்கு நமக்கு ஏர்னிங்கே கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு ஆப் அவங்க இன்ஸ்டால் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட வேல்யூ 100 பாயிண்ட்ஸ் அதில் வருது அப்படின்னா அதில் 50 பாயிண்ட்ஸ் அளவுக்கு நமக்கு ஏர்னிங் கிடைக்கும். ஆனால் இது லைஃப் லாங் கிடைக்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க 3 ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் கிடைக்குன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேணால் இல்லை ரெஃபர் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து செட்டிங்ஸ். இது நம்முடைய ப்ரொஃபைல், கஸ்டமர் சப்போர்ட், டியூட்டோரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அண்ட் ஆப் லிஸ்ட் அப்படிங்கிறது நாம் என்னென்ன ஆப்பை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகுது. ஓகே, இப்போ நாம் ஹோம் பேஜில் கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தலாம். அதில் ஃபஸ்ட்டு சர்வே ஆஃபர்ஸ், சர்வே ரிவார்ட்ஸ். அதாவது இதில் நாம் சர்வே ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதை பிட் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக இது ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் நம்ம சர்வே ஃபில் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். பட் என்னென்னா இது வரைக்கும் நான் ஃபில் பண்ண எந்த சர்வேக்குமே எனக்கு ஏர்னிங் வந்ததில்லை. ஸோ இதுலையாவது ஏர்னிங் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிற சர்வேவே நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த சர்வேவை யூஸ் பண்ணி பார்க்குற இந்த கிளிப்பை நாம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண பிறகு ஏர்னிங் வந்தது அப்படின்றத நாம் பார்க்கலாம். ரைட்டு, டிஸ்குவாலிஃபைடு, ட்ரை ஆனது சர்வே சொல்லி வந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு ஏர்னிங் வரல. அண்ட் இதை நம்ம விட்டுட்டு அடுத்தது ஏர்னிங் ஆப்ஷன் பார்க்க போகலாம். ஸ்பின் அண்ட் வின். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது கேம்ஸ். இதில் ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுக்கல. நாம் இதை ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீ டைம் யூசேஜாக ஜஸ்ட்டு ஒரு விளையாண்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
மேபி இந்த யூஸ் பண்ணுற இந்த வெப்சைட்டில் ஏர்னிங் வர்றதுக்கான சான்சஸ் இருந்தால் அதில் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் அந்த நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஆப்பில் வந்து ஏர்னிங் வராது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏர்னிங் வர்றதுக்கான சான்சஸ் அது எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இது ஃப்ரீ டைம் யூஸேஜை தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது ஆல் ஆஃபர்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா மெயினான ஏர்னிங் ஆப்ஷன். இதில் கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை நாம் இன்ஸ்டால் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி நாம் ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஆல் ஆஃபர்ஸ், ட்ரெண்டிங், ஹை பேயிங் ஆப். இது பார்த்திங்கன்னா ஆல் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத வந்து ட்ரெண்டிங் அப்படிங்கிறது இதில் புதுசு அப்டேட் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் ஃபஸ்ட்டு வரும், அது ட்ரெண்டிங். அடுத்தது ஹையஸ்ட் பேயிங் அப்படிங்கிறது அதிகமாக ஏர்னிங் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் ஃபஸ்ட் இருக்கும். அடுத்தது அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அது எல்லாம் மொத்தமாக சேர்த்துனது வந்து ஆல் ஆஃபர்ஸ். ஓகே, இதில் நாம் ஒரு ஆப்பை நாம் இன்ஸ்டால் பண்ணி ஏர்னிங் வருதா அப்படின்றத நாம் செக் பண்ணி பார்த்தலாம். அண்ட் இந்த மாதிரி டாஸ்கில் நான் எப்போவும் சொல்கிறதா, நமக்கு தேவையாக இருந்தால் மட்டும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம். அதாவது கேவிசி பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்லாம் அவசியமாக இருந்தால் மட்டும் நான் ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, ஆல்ரெடி நாம் அதை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான இதுக்கு பார்த்திங்கன்னா நாம் ரெஜிஸ்டர் பண்ணாமல், கேவிசி பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணி அதில் கொடுத்துருக்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் போதும், ஏர்னிங் வர மாதிரி இருக்கக்கூடியதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் அதிகமாக நாம் ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணலாம். கேவிசி பண்ணுறதுலாம் நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுற இந்த ஆப்பும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது நம்ம டாஸ்க் கொஞ்சம் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன், கேவிசி எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். இப்போ நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்குறதையும் நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. இந்த ஆப்பை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏர்னிங் வருதான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நமக்கு வந்து இதில் வந்து ஏர்னிங் வந்துடுச்சுன்னு சொல்லி அப்டேட் ஆகிடுச்சு. ஃபுல் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா இங்கே கிரெடிட் ஆகிடுச்சு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வாலெட்டில் அப்டேட் ஆகிரும். என்னென்ன டாஸ்கில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால நம்ம ஸ்பின் அண்ட் வின் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் ஏர்னிங் வருதான்ற செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்த ஆப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் ஸ்பின் அண்ட் வின் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். ஏன்னா இதில் 10 பாயிண்ட்டை நம்ம பெட் கட்டி தான் ஸ்பின் பண்ண போகிறோம். அதனால் 10 பாயிண்ட்டுக்கு கீழே வந்தது அப்படின்னா அது லாஸ் தான். 10 பாயிண்ட்டுக்கு மேலே வரும்போது அது ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இதில் ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். ஸோ எனிவே இருந்தாலும் பரவாயில்ல, நாம் இதை ஸ்பின் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் நமக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது 10 பாயிண்ட்ஸ் பெட் கட்டினா 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இது நமக்கு லாஸ் ஆகலை, இப்போ நமக்கு ப்ராஃபிட்டு தான். அண்ட் அடுத்த ஸ்பின்னு பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்பின்னுக்கு இன்னொரு ஸ்பின்னுக்கு இடையில் 2 ஹவர்ஸ் டைம். 24 ஹவர்ஸில் 12 டைம்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். எகைன் இன்னொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்னிங் வருதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்பும் ஜஸ்ட்டு டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் தான். இதுலேயும் நம்ம கேவிசி, ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பாயிண்ட்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற ப்ராசஸையும் நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஆப்புமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணாத யூசேஜ் நம்ம யூஸ் பண்ணதாகவே கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏர்னிங் வருதுன்ற செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆப்புக்கு பார்த்திங்கன்னா ஏர்னிங் அப்டேட் ஆகவே இல்லை. அதாவது பெண்டிங் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி அப்படியே தான் இருந்தது. நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணாலும் ஏர்னிங் வரவே இல்லை. ஓகே, ஏதோ இஷ்யூஸ் இருக்குது. சரி, இன்னொரு டைம் இதையே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஏர்னிங் வருதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ அப்படி யூஸ் பண்ணின பிறகும் பார்த்திங்கன்னா அகெயின் இன்னொரு டைம் இதில் வந்து ஏர்னிங் அப்டேட் ஆகவே இல்லை. பெண்டிங் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது அப்படியே தான் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து ஏர்னிங் அப்டேட் ஆகவே இல்லை. இது பெண்டிங் வெரிஃபிகேஷனே இருக்கிறதுனால இது ஏர்னிங் வருமா வராதா அப்படிங்கிறதே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா இது மேபி கொஞ்ச நேரம் கழித்து கூட ஏர்னிங் வரலாம் அப்படின்றதுனா ஸோ வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து அப்படியே தான் இருந்தது, ஏர்னிங் அப்டேட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதை எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் பண்ண முடியல. சரி, அது வெயிட்டிங்லேயே இருக்கட்டும், ஏர்னிங் வந்தால் வரட்டும், என்னென்னதை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணேன். அதே சமயத்தில் இந்த ஸ்பின் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணேன். ஸோ 2 டைம் ஸ்பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் 2 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிது.
ஃபஸ்ட்டு வந்து 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கிடச்சிது. இந்த டைம் பார்த்திங்கன்னா 12 பாயிண்ட்ஸ். இதில் வந்து 10 பாயிண்ட்ஸ் பெட்டு போக 2 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒரு 55 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியாச்சு. வித்ட்ரா பண்ணுறதுக்கான பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வித்ட்ரா பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் எத்தனை ஆப் இன்ஸ்டால் பண்ணேன், எவ்வளோ ஏர்னிங் வந்து அப்படின்றத பார்க்கலாம். 8 ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். அதில் 2 ஆப்புக்கு தான் பார்த்திங்கன்னா ஏர்னிங் வந்தது. ஸோ அதோட பாயிண்ட்ஸ் தான் டோட்டலாக 55 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. இதில் ஸ்பின் அண்ட் வின்னும் இன்க்ளூடட். அதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 பாயிண்ட்ஸ் அதில் ஏர்னிங் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸை வித்ட்ரா பண்ணலாம். வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரெடீம் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ப்ரௌசரில் தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். 55 பாயிண்ட்ஸ் இருக்குது. ரெடீமில் பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி 3 மெத்தடில் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். நாம் வந்து யூபிஐலே வித்ட்ரா பண்ணலாம். ஸோ யூபிஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்மளுடைய யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இதில் வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராசஸ் ஆகும். பேமெண்ட் ப்ராசஸிங் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 minutes ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்பில் இருந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இது வந்து ரீஃப்ரெஷ் ஆகாதனால இது அதே ஸ்டேஜில் இருக்கலாம். ஓகே, நம்ம பேமெண்ட் அந்த இதில் போய் செக் பண்ணி பார்த்தலாம். நான் ஃபோன்பேயில் வந்து வித்ட்ரா பண்ணேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபா வந்திருக்கு. வந்த டைமும் பார்த்திங்கன்னா பெருசாக வித்தியாசம் இல்லை, 1 minute வந்துருச்சு. இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆப்லேயும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாகவே க்ரெடிட் ஆகிடுது. அண்ட் எந்த ஒரு சார்ஜ் இவங்க சார்ஜ் பண்ணுறதில்ல, ஃபுல் அமௌண்ட்டும் க்ரெடிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்பில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது, அதில் எவ்வளோ ஏர்னிங் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. அண்ட் வித்ட்ரா ப்ரூஃபும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஆப்போடைய ரிவ்யூ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மணி ஹை டியோ ஆப் ரிவ்யூ. இந்த ஆப்பில் டோட்டலாக 5 ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெய்லி ரிவார்ட்ஸ், சர்வே ரிவார்ட்ஸ், ஸ்பின் அண்ட் வின், ஆல் ஆஃபர்ஸ், லாஸ்ட்டாக ரெஃபர் அண்ட் ஏர்ன். ஃபஸ்ட்டு டெய்லி ரிவார்டு. இது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஃபஸ்ட்டு 6 நாளைக்கு தான் வரும். அதில் வரக்கூடிய டோட்டல் பாயிண்ட்ஸ் மொத்தமாக 6 பாயிண்ட்ஸ் வரும். அடுத்தது சர்வே ரிவார்டு. இது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஏர்னிங் வரவே இல்லை. ஸோ அதனால் இது வந்து எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்பின் அண்ட் வின். ஸ்பின் அண்ட் வின்னில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்பின் பண்ணும்போது 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக வந்தது. அடுத்து 2 பாயிண்ட் ப்ராஃபிட்டாக வந்தது. ஸோ இதில் ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 30 பாயிண்ட் வரும், மினிமம் 0 பாயிண்ட் தான் வரும். ஸோ இதனால் இதுவும் பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக வச்சுக்கலாம். அடுத்தது ஆல் ஆஃபர்ஸ். இது பார்த்திங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடியது. இதில் நாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் இருக்கக்கூடிய அத்தனை அப்ளிகேஷன்ஸோடைய பாயிண்ட்டையும் லிஸ்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பப்போ புதுசாக ஆப் அப்டேட் பண்ணுவாங்க, பழைய ஆப் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் காயின்ஸ் வந்து வேரியண்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் ரேண்டமாக ஒரு குறிப்பிட்ட டைமில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி தான் இந்த கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 0 to 100 தனித்தனியாகவும், அடுத்து 100 to 200, 200 to 300, 300 to 400 அண்ட் 400 1000 வரைக்கும், 1000 to 2000 அண்ட் 2000க்கு மேலே அப்படின்னு சொல்லி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா காயின்ஸையும் ஆட் பண்ணோம், எல்லா ஆப்பையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20,013 காயின்ஸ் வருது. அண்ட் மொத்தமாக 145 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்புக்கு 138 பாயிண்ட்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. இதே ஒன்றா தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா 0 to 100க்குள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 126 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. மீதி எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 3748 காயின்ஸ் வருது. ஸோ இதுக்கு ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்புக்கு 28 பாயிண்ட்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. அதாவது இந்த 126 அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா 3748 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லிஸ்ட் அவுட்டுக்கு டோட்டலாக இது எல்லா ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ண முடியும், அதாவது காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். பட் ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா இதில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இந்த நாம் யூஸ் பண்ணதுபடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு
ஆவரேஜாக 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுது. அப்படின்னா ஒரு ஆப்புக்கு நம்ம 7 நிமிஷம் அப்படின்னு வச்சா அப்படியே கூட 1 மணி நேரத்தில் ஒரு 8லேருந்து 10 அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால். நம்ம மேக்ஸிமம் 10 அப்ளிகேஷனே வச்சுப்போம் 1 மணி நேரத்துக்கு. அப்படின்னா 10 மணி நேரத்தில் நம்ம இதில் 100 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம கேஒய்சி பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கணக்கில் கூட டைம் ஆகும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு டிலே கூட ஆகும். ஸோ அதனால ஆப் கவுண்ட்டும் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஏர்னிங் வரணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா நான் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணலாம் 8 அப்ளிகேஷனில் 2க்கு தான் ஏர்னிங் வந்தது. மீதி 6க்கு பார்த்திங்கன்னா ஏர்னிங் வரவே இல்லை. அதாவது வெரிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருந்தது. அது ஃபெயில்டும் ஆகலை, சக்ஸஸும் ஆகலை, வெரிஃபிகேஷன்லேயே ரொம்ப நேரம் இருந்தது. ஸோ அதனால் அந்த மாதிரியும் நமக்கு ஏர்னிங் வராமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய ஆப் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு அப்போவே அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கிடையாது. பெரும்பாலான அப்ளிகேஷன்ஸ் ஒரு 7 நாளாவது இது நம்ம மொபைல்லையே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பெரும்பாலும் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 100 ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதை தாங்குற அளவுக்கு நம்ம மொபைலில் கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்புறம் முக்கியமாக அந்த எல்லா ஆப்பையும் ஒரு 7 நாள் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ண அப்ளிகேஷன்ஸை திரும்ப இதில் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ண முடியாது. அது இந்த ஆப் மட்டும் இல்லை, வேறு எந்த ஏர்னிங் ஆப்பில் நீங்கள் அதை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இது பொருந்தும். முக்கியமாக கேஒய்சி பண்ணுறது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷனாக இருந்தால் அது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற அதாவது இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் கேஒய்சி எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி யார் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷனாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திரும்ப அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இதில் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக இதில் ஸ்டார்டிங்கில் நாம் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும், அதில் ஏர்ன் பண்ணவும் முடியும். பட் கண்டினியூஸாக அதே மாதிரி டெய்லியும் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய நாம் யூஸ் பண்ணிட்ட அப்ளிகேஷன்ஸ் திரும்ப வராது. இன்னொன்று இவங்க ஷோ பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட முடியாது. நமக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செலக்டிவாக தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப் கவுண்ட் குறையும். அண்ட் டெய்லியும் ஒரே மாதிரி இருக்காது, அடுத்தடுத்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அது குறையிறக்கும் சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அதிகமாகலாம், பட் அது ஃபிக்ஸ்டு கிடையாது. அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இதில் நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. இதை நாம் தியேட்டிக்கலாக பார்க்கும்போது பெருசாக தெரியாது. இல்லை எவ்வளோ ஆப் வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு தோணும். ஏன் 100 என்ன 1000 அப்ளிகேஷன் கூட இன்ஸ்டால் பண்ணலாம், லட்சக்கணக்கில் பாயிண்ட் வரும், 1000 கணக்கில் 10,000 கணக்கில் ஏர்னிங் வரும் அப்படின்னு கூட தோணும். பட் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் அதுக்கு நமக்கு டைம் இருக்குதா, அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதைப்படியெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் நான் ஒரு நாளைக்கு இன்ஸ்டால் பண்ண முடியாது, அதுக்கு அவ்வளோ ஏர்னிங் வர்றதும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இதை நம்ம தியேட்டிக்கல் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20,000 பாயிண்ட்னு வச்சுக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக நாம் இதில் 20லேருந்து 30 அப்ளிகேஷன் தான் ஒரு நாளைக்கு நம்ம ஆவரேஜாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் மொத்தமாக ஒரு ஆப்புக்கு ஆவரேஜ்னு பார்த்தா 138 பாயிண்ட் வருது. ஸோ 30 ஆப்புக்கு 138 பாயிண்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா டோட்டலாக 4140 பாயிண்ட் வரும். இது மினிமம் ஆவரேஜ், அதாவது 100 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் லிஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா ஒரு ஆப்புக்கு ஆவரேஜாக 28 பாயிண்ட் வருது. அப்படின்னா 30 ஆப்புக்கு 840 பாயிண்ட் வரும். இது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கால்குலேஷன். இப்படி தான் ஏர்னிங் வருமானா இது அப்ராக்சிமேட் கால்குலேஷன், இருக்கிற ரெக்கார்ட் படி நாம் கால்குலேட் பண்ண வேல்யூ தான் இது. லாஸ்ட்டாக ரெஃபரண்டனில் பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ அதுக்கேற்றபடி தான் நமக்கு ஏர்னிங் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா இவ்வளோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் டோட்டல் காயின்ஸ் டோட்டல் ஏர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆல் ஆஃபர்ஸில் மட்டும்தான் ஒரு கேல்குலேஷன் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 840 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 4140 பாயிண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ நம்ம இதில் எவ்வளோ காயின்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குடைய இந்தியன் ருபீஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். நாம் வித்ட்ரா பண்ண டேட்டாஸ் படி 50 காயின்ஸுக்கு 5 ரூபாய் ஏர்னிங் வந்தது. அதாவது 10 காயின்ஸ் ஈக்குவல் டு 1 ரூபி. அப்படின்னா இந்த கால்குலேஷன் கிடைக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ருபீஸ் பார்த்திங்கன்னா 840 பாயிண்ட்ஸுக்கு 84 ரூபாயாக இருக்கும். 4140 பாயிண்ட்ஸுக்கு 414 ரூபாயாகவும் ஏர்னிங் இருக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதனுடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஏர்னிங்காக இருக்கும்.
இது வந்து ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தான். இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். இதை விட டிஃபர் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் எக்ஸாக்டாக இல்லாமல் இது நாம் இருக்கிற ரெக்கார்ட் படி நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ தான் இது. ஓகே, அடுத்து மணிகை டியோ ஆப்போடைய ரிவ்யூ ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, எஸ் அவைலபிள். அடுத்து ஆவரேஜ் ஏர்னிங் பர் டே அண்ட் ஆவரேஜ் ஏர்னிங் பர் எஃபோர்ட். இந்த ஆப்பில் நம்மளுடைய மினிமம் ஏர்னிங் 84 ரூபாயாகவும் மேக்ஸிமம் 414 ரூபாயாகவும் இருக்கும். இது ஒரு நாளைக்கான வேல்யூ. இது அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். அடுத்தது வித்ரா ப்ரூஃப். இந்த ஆப்பில் வித்ரா ப்ரூஃப் எஸ் ரியல் தான், இன்ஸ்டண்ட்டாகவே அமௌண்ட் வித்ட்ரா ஆகுது. அடுத்தது ஃபைனல் ரிசல்ட். இந்த ஆப்பில் நாம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடைக்கக்கூடிய ஏர்னிங், மினிமம் ஏர்னிங் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் மேக்ஸிமம் வேல்யூ அதிகமாக தான் இருக்குது. அதிகமான இல்லை, 400 ருபீஸ் இருக்குது. பட் அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்பை நாம் நம்முடைய ப்ரொஃபஷனல் அல்லது பேசிவ் இன்கம்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரியான அப்ளிகேஷனாக மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்போடைய ஃபைனல் ரிசல்ட் சூட்டபிள் ஃபார் ஃப்ரீ டைம் ஏர்னிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மணிகை டியோ அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.